रहीम कसाली, सराजरी, चलो मोहन कुमार, वीड तिरुमल मोहन कुमार, அவர் விட்டா சாமி கண்ண குத்திரும். டிஎன் முரளிதரன், அரசன், ஒரே ஒரு பெண் பதிவர், ஆனா அவங்க தான் உண்மையா முழுமையா நிறைய உழைச்சிருக்காங்க. சசிகலா, சீனு, ஆகியோர் மேடைக்கு அழைத்தவை திரு ஜெயக்குமார். திரு ஜெயக்குமார் அவர்கள் இப்பொழுது நன்றியுரை வழங்க வருகிறார். மின்னல்வரிகள் பாலகணேஷ் அவர்களை மேடைக்கிறோம். மின்னல்வரிகள் பாலகணேஷ் இந்த பதிவர் சந்திப்பு என்ற விதை பதிவர் மாநாடு என்ற திட்டமாக மாற உதவியும் ஒத்துழைப்பும் நல்கிய நல்லுள்ளங்களை நேரடியாக அறிந்த திரு மதுமதி அவர்களை நன்றி உரையாற்ற அழைக்கிறேன். மலையுலக படைப்பாளிகளே, காலை முதல் மாலை வரையான நிகழ்ச்சிகள் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறோம். இந்த நிகழ்வானது எப்படி நடக்கும் என்ற ஒரு பார்வை என்று காட்டி கடந்த 2 நாட்களாக வலையுலகத்தில் பரபரப்பாக இருக்கிற ஒரு செய்தி இதுதான். இந்த நிகழ்வு எப்படியான இறுதிக்கட்டத்தை எட்டும் என்று. ஆனால் எதிர்பார்த்தது நன்றாக நடக்கும் என்பதை எதிர்பார்ப்பது எப்படி நன்றாக நடக்கும் என்பதுதான் மிக அதிகமாக எதிர்பார்த்ததற்கான காரணம். அந்த அளவிலே மதியமே அயலாளர்களில் இருந்த பதிவர்கள் நேரடி ஒளிபரப்பை பார்த்துவிட்டு மிகவும் சிறப்பாக விழா சென்று கொண்டிருக்கிறது என்று வாழ்த்துக்களை சொன்னார்கள். அப்போதே விழா வெற்றி அடைந்ததாக நாம் நினைத்துக் கொண்டேன். 2வது கட்ட விழா துவக்கத்தின் போது பிரபல எழுத்தாளர் பட்டக்கோட்டை பிரபாகர் அவர்கள் இங்கே வந்து விழாவில் கலந்து கொண்டு விழாவை இன்னும் சிறப்பாக எடுத்துச் சென்றார்கள். ஆரம்பத்தில் இந்த விழாவை எப்படி நடத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மூத்த பதிவர்களுக்கு பாராட்டு விழா வைத்தால் என்ன என்ற விழாவில் நாங்கள் சபையிலே வைத்தோம். முதல் ஆலோசனை கொடுத்து அதை செய்யும். மூத்த பதிவர்கள் யார் என்ற விழாவின் கீழ் அதுக்கான பதிலை நாங்கள் சொன்னோம். 60 வயதை கடந்த பதிவர்களுக்கு நாம் உற்சாகப்படுத்தும் வகையிலே ஒரு பாராட்டுதலை தெரிவிப்போம் என்று. இது ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற அனைத்து பதிவர்களுமே இதற்கு முழு சம்மதம் தெரிவித்தார்கள். அதன்படியே மூத்த பதிவர்களுக்கான பாராட்டு விழா நாம் நடத்தி முடித்தோம். பிறகு கவியரங்கம் என்ற ஒரு நிகழ்வு எந்த ஒரு பதிவு செஞ்சிருப்பும் நடந்திராத ஒரு நிகழ்வு, அதை நிகழ்த்த வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே நாம் பேசியிருந்தோம். ஏனென்றால் வலைப்பதிவுகளில் முக்கால்வாசி வலைப்பதிவுகள் கவிதைகளை தாக்கித்தான் வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் வலைப்பதிவு எத்தனையோ கவிஞர்களை ஈட்டெடுத்துக் கொண்டிருக்கிறது. கவிதைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய தளமாகவும் வலைத்தளம் விழுகிறது. அதனால் கவியரங்கத்தை கட்டாயம் நடத்துவோம் என்று தீர்மானித்து கவியரங்கிற்கும் ஏற்பாடு செய்தோம். கவியரங்கம் சிறப்பாகவே நடத்தியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வலைப்பதிவில் கவிதை புத்தகத்தை வெளியிடலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். அந்த நேரத்தில் சசிகலா அவர்கள் தொடர்பு கொண்டு அவருடைய புத்தகம் தயார்படுத்தப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். முழுக்க வலையில் எழுதிய கவிதைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக அவர்கள் வெளியிட்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இந்த ராமானுஜம் ஐயாவை சந்தித்து உரையாடும் போது இதற்கான விதை விதைக்கப்பட்டது. பிறகு சென்னை புத்தன் ஐயாவை சந்தித்து பேசும்போது ஏற்பாடு செய்யலாம் என்று ஒரு முடிவு வந்தது. அது முன்னர் வரை கணேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு சசிகலா அவர்களை தொடர்பு கொண்டு இப்படியான ஒரு பேச்சு அளவில் இருந்த ஒரு செய்தி அதற்கு அடுத்த கட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் சென்று போய்த்தது. அதன் பிறகு இங்கே மேடையிலே இருக்கின்ற தோழர்களின் முழு ஆதரவினாலும் முழு ஒத்துழைப்பினாலும் இந்த விழா இவ்வளவு நிச்சயமாக விழுந்திருக்கிறது என்பதை மனமகிழ்வோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த விழாவின் சிறப்பு சென்னை பதிவர்கள் என்பது மட்டும் அல்லாமல் தமிழ் வலைப்பதிவர்கள் அனைவரும் சேர்ந்து விழாவை நடத்துவோம் என்று முடிவு செய்ததால் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அனைவரிலேயே தமிழ் பதிவர்கள் குழுமம் தான் இருக்கும். சென்னை பதிவர்கள் குழுமம் தனியாக பிரிக்கல. ஏன்னா தமிழ்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது, ஊர் வாரியா பிரிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிதான் இது எல்லா வலைப்பதிவுகளும் சேர்ந்து நடத்துற ஒரு விழாவா இருக்கட்டும் அப்படின்னா நம்ம முடிவு பண்ணது. முதல் முறையை அழைப்பதற்கு பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க.
நிறைய பதிவுகள் கருத்து சொன்னாங்க. அழைப்புதல் வித்தியாசமாக இருக்கிறது. அப்ப எதுவும் ஒரு பெருசான எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் கொடுத்திருந்த அழைப்புதலே அது சொன்னது. அதற்கு பின்னூட்டங்களை வாசிக்கும் போது அப்படித்தான் இருந்தது. புதியதாக இருக்கிறது. சில ஆட்கள் யாரு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. முடிந்தவரை நாம் பின்பதிவர்களை நாம் மேலே ஏற்ற வேண்டும், அவர்களின் திறமைகளை வெளியுறவு காட்ட வேண்டும் என்பது, மூத்த படைப்பாளிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என்பது, அவர்களை பாராட்ட வேண்டும் என்பது, அதையும் தாண்டி இந்த ஊர் பதிவுகள் என்று அடையாளம் காட்டாமல் எல்லா பதிவுகளும் அனைத்து ஊர் பதிவுகளும் சேர்ந்து செய்த விழாவாக இருக்க வேண்டும் என்று கருதியே அழைப்புதலில் எல்லா ஊர் பதிவுகளும் மொத்த பதிவுகளின் பட்டியலாக நாம் தயாரித்திருந்தோம். ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு ஊர் பதிவு செய்ய வேண்டும் என்றே நாம் முழுமையாக ஏற்று அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்திருந்தோம். அதற்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. இந்த விழா முழுமையான வெற்றியை அடைந்திருக்கிறது என்று நினைக்கும் போது மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மேடையை வீட்டிற்கு எவ்வளவு தான் அந்த முழு காரணம் என்பதை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே. இந்த விழாவிற்கு தலைமை வைத்து நம் அழைப்பிற்கு ஏற்று இங்கு வருகிற சென்னை பித்தனையா அவர்களுக்கும், காலை விழாவில் முன்னிலை வைத்த புலவர் ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும், மதுரை எழுதிய வருகின்ற முன்னிலை வைத்துக் கொடுத்த திரு சீனா ஐயா அவர்களுக்கும், விழாவின் வரவேற்புரையை தொகுத்து வழங்கிய திரு மோகன்குமார் வீடு திருப்பன் அவர்களுக்கும், சென்னை பித்தன் அவர்களை பற்றிய குறிப்பியை சொன்ன வேலூரை சேர்ந்த திரு தூயா அவர்களுக்கும், புலவர் ராமானுஜம் ஐயாவை பற்றிய குறிப்பினை சொன்ன திரு கவிதைநீதி சகோதரர் அவர்களுக்கும், திரு சீனா ஐயாவின் பற்றிய குறிப்பினை சொன்ன தமிழ்வாசி பிரகாஷ் அவர்களுக்கும், பதிவர்களுக்கு வரமான முறையில் வழிகள் குறித்த உரையாற்றி சென்ற மக்கள்.com நிறுவனர் சீனிவாசன் அவர்களுக்கும், பதிவர்கள் சுய அறிமுகம் செய்து அருமையாக விழாவை தொகுத்து வழங்கிய திரு கேபிள் சங்கர் அவர்களுக்கும், ஈரோடு திரு சி.பி. செந்தன்பார் அவர்களுக்கும், திரு சிராஜுதீன் அவர்களுக்கும், கோவை திரு சங்கரி அவர்களுக்கும், அந்த காலை விழாவிற்கு நன்றி உரையாற்றி அமர்ந்த திரு ரஹீம் கசாலி அவர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாம் விழாவுக்காக சிறப்பிக்க வருகிறது சிறப்புரையாற்றி பதிவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று இரண்டு வகையிலே அழகாக பேசிய எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுக்கும், கவியரங்கிற்கு தலைமை தாங்கிய புலவர் ராமராசம் அவர்களுக்கும், முன்னிலை வைத்து தந்த திரு ரமணியா தீர்மானம் பிரதமர் அவர்களுக்கும், கவிஞர் கணக்காயன் அவர்களுக்கும், இங்கே கவியரங்கிலே கலந்து கொண்டு கவிதை மொழி பொழிந்த கோவை மு. சரளா, சசிகலா, மகேந்திரன், அரசன், சௌதர், மயிலன், ரிஸ்வன், ரமணி, லதானன், மணவை தேவாதிராஜன், ஸ்ரீனிசி, டி. முரளிதரன், பொற்சிமணி, போலூர் தயாநிதி, கேபிள் சங்கர், கணக்காயன் போன்ற அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றி 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 நன்றி. அனைவரும் அப்படி ஒரு குழு படம் எடுத்துக்கலாம். ஒரு மரம். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்கு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் குறிப்பிட்டது முதல் விழாவை நான் நடத்துவது போலவும், இரண்டாவது விழாவை நண்பர் சுரேகா நடத்துவது போல இருந்தது. அதன்படி இரண்டாவது விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டு சுமையை குறைத்து அழகான ஒரு விழாவை மாற்றி அமைத்த சுரேகா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் இந்த விழா நடப்பதற்கு முன்பாகவே இந்த விழாவிற்கு இங்கே நம்ம புத்தக டிஸ்கவரி புத்தக நிலையம் அதெல்லாம் நம்மளுக்கு முழுமையான ஆலோசனை கூட்டங்கள் நடந்தேறின. அதற்காக வாரம் ஞாயிற்று இடம் ஒதுக்கி தந்தார். அதற்கு அவருக்கு முழுமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தக கடை அங்கே இருக்கிறது. விழா முடிந்து உடனே செல்ல வேண்டாம். புத்தகம் வேண்டும் கடையை நீங்கள் வாங்கி செல்லலாம். அதோடு மட்டுமில்லாமல் நிறைய திரட்டிகள் வாழ்த்துக்களை சொல்லி இருக்கின்றன. அதில் மக்கள் நாட்டின் திரட்டி வாழ்த்துக்களை ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வலையகம் திரட்டி வாழ்த்துக்களை சொன்னது. அதோடு விட்டு விடாமல் வலையகம் திரட்டி உலக தமிழ் பதிவர்கள் பார்க்கும் வண்ணம் நமக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பதை பகிர்வோடு சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விழாவானது பெரிய அளவில் வெளியில பேசப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே வருகின்ற ஆண்டவர்களுக்கும் இங்கே வருகின்ற நம்மோடு தொடர்பு கொண்டு நிகழ்வை படப்பிடித்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த விழாவில் ஒரு விழா 2 கோடி ரூபாய் திருமணம் செய்தால் கூட ஒரு 50,000 ரூபாய் செலவாக
சொல்லிட்டு இந்த விழா வெற்றிகரமாக